வணக்கம். சிவகணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து நான் விஜயலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி குதிரைவாளி அரிசியில் நம்ம ஒரு கஞ்சி பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இதுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு இதில் ஊற்றிக்கணும், அல்லது காய்ச்சினா பசும்பால் அல்லது தேங்காய் பால் எடுத்து கூட சேர்ந்து இதை வச்சு சாப்பிடலாம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணினேன் அப்படின்னா, குக்கரில் ஒரு 2 ஸ்பூனு ரொம்ப மைல்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் சீரகத்தை போட்டு தாளிச்சிட்டு 4-5 பல் பூடு கொஞ்சம் கட் பண்ணி அதையும் போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறி போட்டேன், ஒரு தக்காளியை போட்டேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரிசி ஒரு பங்கு அரிசி அப்படின்னா அதில் அரை பங்கு பாசிப்பருப்பு மெஷர்மெண்ட்டு 1 டம்ளர் எடுத்துருக்கோம். நம்ம குதிரைவாளி அரிசி 1 டம்ளர்னால் அரை டம்ளருக்கு பாசிப்பருப்பு எடுத்து 2 கழுவி ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் போடும் போது அது மொத்தத்தில் 1.5 இருந்ததுனால 4.5, மொத்தத்தில் 3 பங்கு தண்ணி வச்சுருக்கிறேன். துளி கூட குக்கரில் மூடியிலலாம் பொங்கி வரவா அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ரொம்ப கட்டியாக இருந்ததுனால நமக்கு ரொம்ப நல்லா வந்திருக்குது. இது நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெந்நீர் சுட வச்சு ஊற்றி பவுலில் வச்சு நம்ம ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம். நான் கொஞ்சம் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறேன். குதிரைவாளி உடம்புக்கு ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் தெரியும். டேஸ்ட்டுக்காக தான் இப்போல்லாம் நம்ம எடுக்கிறோம். ரொம்ப நோய்வாய்ப்பட்டெல்லாம் இல்லை, உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக இதை எடுக்கிறோம். ஊறுகாயெல்லாம் ரொம்ப தொடக்கூடாது, ஊறுகாயை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ணும். ஏற்கனவே பெரியவங்க ஊறுகாய் ஒரு மைல்டாக ஒரு ஓரமாக தான் வச்சு பழக்கியிருக்கிறாங்க. நம்மளும் ரொம்ப ஊறுகாய் எடுக்காமல் லேசாக வச்சு அப்படி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா போதும். ரொம்ப அருமையான ஒரு கஞ்சி, சூடாக சுவையாக அந்த மழை நேரத்துக்கு அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன், உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன், அதனால் உப்பு போட்ட கஞ்சி இது சூப்பர்.